கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அவர் இறங்கிடும் நேரமே. Thank you, Jesus. எலியாவின் ஆவி உடையவர்களாய் நாம் ஒவ்வொருவரையும் அவர் மாற்றுவாராக. நாம் ஜெபிக்கும் போது அவர் தலையசைப்பார். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. Thank you, Jesus. சர்வ வல்லமையுள்ள தேவனை துதிக்க, சர்வ வல்லமையுள்ள தேவனை போற்றி பாட இந்த காலை வேளையில எங்களை பணிந்து குனிந்து சாஷ்டாங்கமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் வந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஹல்லேலூயா. வழிமாறிக்கு தட்டி படுத்தாலும் வார்த்தை தேவம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறிக்கு தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்டெடுப்பா. நம் ஜீவனை மீனை கொண்டு மீட்டெடுப்பா. ஆவியே, ஆமென். ஆவியே, ஆவியே, ஆவியே. அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. Praise the Lord. கரங்களை தட்டி இன்னும் அதிகமாய் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. அவர் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். கேரித்து ஆற்றி நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் நதி நமக்கு உண்டு. கேரித்து ஆற்றி நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் நதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன் நடப்பேன், பின்னிட்டு பாராமல் முன் நடப்பேன்.
நாம் ஜெபிக்க தலை அசைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை யாரும் கேட்கல நீங்க நினைக்க வேணாம். கர்த்தர் கேட்டு கொண்டிருக்கிறார். அது போதும். நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் வரும். ஆமென். ஹல்லேலூயா. நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியே, ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். ஆவி அசைவாடும் ஆவியானவரே, ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று எழுதியிருக்கிறது. இந்த காலை வேளையில கர்த்தரை துதிப்பது எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. இன்னும் அதிகமாய் கர்த்தரை துதித்து கீர்த்தனம் பண்ணுவோம். அவர் ஒருவரே துதிகளுக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. உயரத்தில் பறந்திடுவாய். புதிய பாடலை பாடி கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நம்மை நன்மையினால் திருப்தியாக்குவார். நம்ம என்ன பாடுறோமோ அதை விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணுமோ அதையே பாடணும். ஆமென். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்போமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும். பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும். பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே. வானத்தின் பால்கனிகளை திறந்திடுவாரே. பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே. ஆமென். வானத்தின் பால்கனிகளை திறந்திடுவாரே. நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை ரெட்டிப்பாக சுதந்திரித்திடுவாய். நீ இழந்ததை ரெட்டிப்பாக சுதந்திரித்திடுவாய். நீங்கள் இழந்த சுகம், நீங்கள் இழந்த சமாதானம், நீங்கள் இழந்த சந்தோஷத்தை நீங்கள் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆமென் என்று சுதந்திரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய துதிகளை ஆண்டவரே துதிப்பது எவ்வளவு பாக்கியம் ஆண்டவரே. எங்கள் வாயை திருப்தியாக்குகிற தேவனே, உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்னீரப்பா. ஹல்லேலூயா. யாக்கோபின் சுதந்திரத்தால் கர்த்தர் உங்களை போஷிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Thank you Jesus. உன்னை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அறுந்திடும். உன்னை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அறுந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். ஆமென். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். நீ மேலே
காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். இழந்த ஆத்துமாக்கள் இரட்டிப்பாக கர்த்தர் தருவார். இழந்த அனைத்து காரியங்களையும் என் கர்த்தர் இரட்டிப்பாக தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த உபவாச ஜெபத்திலே உபவாசத்துடன் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. விசுவாசமா பாடுவோம். ஹல்லேலூயா. Thank you பா. நீதியின் சூரியன் மீது உதித்திடுவார். இயேசு தம் சேட்டையின் கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார். நீதியின் சூரியன் மீது உதித்திடுவார். இயேசு தம் சேட்டையின் கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார். துன்மார்கன் உன் காலின் கீழே சாம்பலாய் மாறுவான். மின்னலை போலவே சத்துரு விழுந்திடுவான். துன்மார்கன் உன் காலின் சாம்பலாய் மாறிடுவான். மின்னலை போலவே சத்துரு விழுந்திடுவான். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆண்டவரே துதியின் அபிஷேகத்தால் எங்களை நிரப்புகிறீர். ஆண்டவரே துதியின் அபிஷேகத்தால் நிரப்புகிறீர். உங்க வார்த்தையின் வல்லமையை எங்கள் கண்கள் காணுமே, அதற்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். இன்னும் ஒரு பாடலை, கடைசியாக ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏசப்பா நம்ம சூழ்நிலையே பார்க்கல, நம்முடைய காரியங்கள் எல்லாமே ஜெயமா இல்லையே அப்படிலாம் நினைக்காதீங்க. கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. உங்களை எப்படிலாம் ஆசீர்வதிக்கலாம், உங்களை எப்படிலாம் உயர்த்தலாம், உங்களை எப்படிலாம் மேன்மைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் அப்புறம் போற காணப்படுறாரா? அவர் நின்று உங்களுக்கு நியாயம் செய்வார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோழி மேல் சுமக்கின்றவர். காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். உன்னை ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் தோள் மேல சுமந்து கொண்டிருக்கிறார். நீ தனியா இருக்கிறன்னு கவலைப்படாத. உன்னை நான் சுமந்து கொண்டிருக்கிறத உன் கண்களை ஏறெடுத்து பாரு. உன் கண்கள் திறக்கப்படட்டும். அவருடைய கரம் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்துடன், சந்தோஷத்துடன், மன மகிழ்ச்சியுடன் ஏசப்பா என் கூட இருக்கிறார்ல. மோரியாவில் பிறகாமை அவர் காணாதவர் போல்
சுமக்கின்றவர், நம்மை தோளின் மேல் சுமக்கின்றவர். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் கூட இருக்கிற தேவனை எப்பொழுதும் நாம் பார்த்து கொண்டே இருப்போம். ஏசப்பா என் கூடவே இருக்கீங்க, ஏசப்பா எனக்குள்ள நீங்க இருக்கீங்க, என்னுடைய மன மகிழ்ச்சியா இருக்கீங்க, என்னை கடந்து போக மாட்டீங்கப்பா, என் கரம் பிடிச்சு என்னை நடத்தி கொண்டு போவீங்கன்னு நாம் சொல்லி கொண்டு இருப்போமானால் எப்பொழுதும் அவருடைய வலது கரம், உங்களுடைய வலது கரத்தை பிடிச்சிட்டு இருக்கிறத உங்க கண்ணு பார்க்கும். ஹல்லேலூயா. ஒரு உணர்தல் உங்களுக்கு உண்டாகும். ஏசப்பா என் வலது கை நீங்க பிடிச்சிட்டே இருக்கீங்க, எனக்கு துணையா இருக்கீங்கப்பா. கப்பலின் அடித்தட்டினே அவர் காணாதவர் போல என்றார். நீங்க தனியா இல்ல. கப்பலின் அடித்தட்டினே அவர் காணாதவர் போல என்றார். எழுந்து வந்தார், அகதி சென்றார், அக்கரை கடந்து சென்றார். ஒரு சூழ்நிலை மேற்கொள்ள முடியாது, எந்த சூழ்நிலையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டால் இயேசு உன்மீது நோக்கமாகிறார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன்மீது நோக்கமாகிறார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கண்களை மூடி. காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், நம்மை தோளின் மேல் சுமக்கின்றவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எங்களை தோளின் மேலே சுமந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல எங்களை சுமந்து கொண்டிருக்கிறீரப்பா ஆண்டவரே. இந்த சூழ்நிலை நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று சோர்ந்து போகாதபடிக்கு நான் உன்னை தோளின் மேல் சுமந்து கொண்டிருக்கிறேன்னு நீங்க இந்த காலை வேளையில சொல்றீங்க ராஜா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தோளின் மேல் சுமக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி எல்லா இறைச்சலின் சத்தத்திற்கு கட்டளையிட்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமீன். இப்பொழுதும் கூட நம்ம மத்தியில் பிரதர் நீவேஷ் கனி இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் 3 வருஷம் வாலிபர் கூடுகைக்கு லீடராக இருந்தவர். பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம எதற்காக ஜெபம் பண்ணுவோம்? நம்ம வேலைக்கிழமை உபவாச ஜெபத்தில் ஆண்டவரே சபையில் எழுப்புதல் வரணும், 4 மாவடியில் மோகன் சிலாசஸ் ஐயா அந்த கூடுகை போலவே கூட்டம் வரணும், சிறு பிள்ளைகள்லாம் திரளாக வரணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். அநேக நேரத்தில் நான் நினைப்பேன், அதாவது பார்த்தீங்கன்னா இயேசு விடுவிக்கிறார் கூடுகை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெருசு. ஆனால் ஜீசஸ் லவ்ஸ் ஹால் பார்த்தீங்கன்னா ஒரு துளிர் தான். ஆனால் அங்கே செய்கிற காரியங்களும் நம்ம இங்கே செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஏன்னா இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களில் நாடகம் எடுப்பாங்க, சிறு பிள்ளைகள் ஊழியம் செய்வாங்க, வாலிபர்கள் ஊழியம் செய்வாங்க, பெண்கள் அது மாதிரி நிறைய காரியங்கள் அங்கே செய்வாங்க இல்லையா. அந்த ஜபம் அதிகமாக ஜப காரியங்கள் நடக்கும், உபவாசங்கள் நடக்கும். இயேசு விடுவிக்கிறார்னாவே உபவாசம், ஜபம், அதே மாதிரி யூடியூப் எடுத்தால் நாடகம் அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் அந்த ஜீசஸ் லவ்ஸ் ஹால் மினிஸ்ட்ரீஸில் ஒரு சின்ன துளிரை போல் நாடகம் எடுக்கிறது, ஜபம் பண்ணுறது, உபவாசம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஆசை, இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் போலவே நடக்கிறது போலவே இங்கே நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணே இருப்போம் இல்லையா. ஆண்டவர் அங்கே இருந்து இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் கற்றுக்கொண்ட ஒரு சகோதரர் நம்ம மத்தியில், நம்ம சபையில் நாங்கள் எழுப்புதலுக்காக, உங்கள் சபையின் எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆத்துமாக்கள் வருவாங்க. ஏன்னா என்னையும் என் கணவரை தவறியுமே யாருமே சபையில் ஆத்துமாக்களுக்காக பாரத்துடன் பேசி நான் பார்க்கல. எல்லாரும் பேசுவாங்க, ஆனால் ரொம்ப மணிக்கணக்கான உட்காந்து சபையில் ஆத்துமாக்கள் வரணும்னு சொல்லி நான் பேசி பார்த்தது கிடையாது. ஆனால் சகோதரர் எங்கள் வீட்டுக்கு நான் கூப்பிட்டுருந்தோம், டைம் போனதே தெரியல. அவ்வளோ நேரமும் அவர் சபையில் எப்படியாவது ஆத்துமாக்கள் வரணும், எப்படியாவது ஆத்துமாக்களை கொண்டு வரணும், எப்படியெல்லாம் வலைய வீசணும், எப்படியெல்லாம் அதில் ஆத்துமாக்கள் வரணுன்றதை குறித்து தான் பேசிகிட்டே இருந்தார். அப்போ அவர் பேசும்போது நான் என்ன பார்த்தேன்னா, அவருக்குள்ளே இருக்கிற இந்த ஆத்தும பாரத்தையும் சொல்லுவாங்க இல்லையா, அக்னிலேயே இருக்கிற கட்டை எப்படி ஆகும், அப்படியே எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அவர் பிரதர் போன பிறகு சொன்னேன், பா
அந்த பிரதருக்குள்ள இருக்கிற ஜப ஆவி கொஞ்சமானது இல்லை, அது அக்னி போன்றது. அந்த அக்னி நம்ம சபைக்கு வந்தா கண்டிப்பா எல்லாருக்குள்ளேயும் அது பற்றி எரியும். அது ஜப ஆவியா கண்டிப்பா நம்ம சகோதரனை கூப்பிடணும் அப்படின்னு கூப்பிட்டோம். அவர் கண்டிப்பாக இறுதியாக 1 மணி நேரம் அவர் எழுப்புதலுக்காக நம்ம சபையில் ஜெபம் பண்ண போகிறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்டர் உங்கள் மத்தியில் ஒரு 10 நிமிஷம் தேவ செய்தியை தியானிக்கும்படியாக இருப்போம். ஏன்னா எழுதியிருக்கு இல்லையா, வேதத்தை கேளாதனுடைய ஜெபம் அருவருப்பாக இருக்குது. அதனால வேதத்தை ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு ரோமர் 4ஆம் அதிகாரம் வசனம் 17. அப்போஸ்தலர் பவுல் பார்த்தீங்கன்னா ரோமர் சபைக்கு ஜனங்களுக்கு எழுதுறாரு, விசுவாசத்தில் நீங்க வல்லவர்களாகும்படி நமக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த நம் தகப்பினர் ஆபிரகாம் பற்றி அங்கே சொல்லப்பட்டு இருக்கு. விசுவாசம்னு ஆபிரகாம் தான். அல்லேலூயா. வேற யாரும் பார்க்க தேவையில்ல. விசுவாசம்னா நம்ம மைண்ட் வரவிடுறது ஆபிரகாம் தான். நம்ம எல்லாருக்கும் அவரே எடுத்துக்காட்டா இருக்கிறார். நமக்கு மட்டும் இல்ல, இருந்த சந்ததிக்கும் இப்ப இருக்கிற சந்ததிக்கு வரப்போற சந்ததிக்கும் தேவன் அவரே ஒரு முன்மாதிரி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 4:17 அநேக ஜாதிகளுக்கு ஒரு தகப்பனாக ஏற்படுத்தின என்று எழுதியிருக்கிறபடி தன் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்கள் இருக்கிற போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்ல வர்றாரு அவரு? ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாடோடியா வாழ்ந்தார். அவரு ஒரு நாள் தேவன் அவர் சந்தித்து ஒரு என்கவுண்டர் நடக்குது தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும். தேவன் ஆபிரகாம் சந்தித்து சொல்றாரு, உன்னைத்தையும் உன் சொந்த ஜனத்தை எல்லாரும் விட்டுட்டு என்ன பண்ண, நீ நான் சொல்ல தேசத்துக்கு புறப்பட்டு வா. அல்லேலூயா. எதுக்கு ஆண்டு கூப்பிட்டாருன்னா, ஆபிரகாமே நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், ஜாதியா சந்ததி ஆக்குறேன்றாரு, தேசமாக்குறேன்றாரு. அல்லேலூயா. ஆபிரகாம் குழந்தை கிடையாது, அவனுக்கு வேலையாட்கள் இருக்காங்க, நல்லா பணம் அந்தஸ்து ஆஸ்தி எல்லாமே இருக்கு, ஆனா ஒரு வாரிசு இல்லை அவனுக்கு. இன்னும் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அவன் தகப்பன் பார்த்தீங்கன்னா விக்கிரங்களை பண்ணி வியாபாரம் செய்யறவங்க ஆபிரகாம் தகப்பன் எல்லாம். இவருக்கும் அந்த விக்கிரகம் ஒரு நாட்டம் கிடையாது, ஒரு அபிப்பிராயமே இல்லை. எனக்கு இந்த விக்கிரகம் எனக்கு குழந்தை கொடுக்க முடியல, ஆனால் அவருக்கு சரிச்சிட்டார் அவர் வேணான்னு. அதனால ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அந்த சந்ததியில் தான் தெரிந்து கொண்டாரு. அல்லேலூயா. ஏன்னா இவன் விக்கிரகங்களை வெறுக்கிறான், உண்மையாக தேவனை இவன் தேடுறான் இவன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதுக்கு அழைச்சார்னா, நம்மளை ஆசீர்வதித்து முன்னே பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி அவளை அழைக்கிறார். அவரும் அது விசுவாசமா உண்மையான கடவுள் சத்தியத்தை கேட்டு அவரையும் குடும்பத்தை விட்டு ஆமென் தன் மனைவியோடு தன் ஜனங்களை புறப்பட்டு போறாரு. அல்லேலூயா. போற மேடலாம் அவருக்கு என்ன வரும்? துக்கம் வேதனை தான். ஒரு பெரிய ஜாதி ஆக்குறாரு, போற உடனே பஞ்சம் அங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வயசு 70 ஆச்சு ஆபிரகாமுக்கு. ஆனா போன இடத்துல அவன் வேலைக்காரங்க குழந்தை பிறகுது, வேலைக்காரங்கெல்லாம் பிள்ளை பிறகுது. அதை வச்சுக்கிற ஆடு மாடு எல்லாத்துக்கும் குழந்தை குட்டி போடுது, எல்லாம் குட்டி போடுது. அப்ப ஆபிரகாம் சாராளுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டு அழைச்சாரு, எடுத்த உடனே ஒரே பிரச்சனை, பஞ்சமா இருக்கு. கொஞ்சம் வருஷங்கள் ஆச்சு, கடந்து போதும் அங்க ஒரு வயிற்றுல ஒரு புழு பூச்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆச்சு. ஆபிரகாம் டிப்ரெஷன், மன அழுத்தம். நம்மளை போல பாடுள்ள மனுஷன் ஆபிரகாம். அவன் கூட பேசிக்கிறாங்க, கணவன் மனைவியும் வீட்டு பிரச்சனைய வெளியே பேச முடியாதுல்ல. என்ன மனைவி கேட்டு, சாரா என்னங்க நீங்க சத்தத்தை கேட்டு சொன்னீங்க, உண்மையான கடவுள் சத்தத்தை ஒரு பெரிய ஜாதியாக்கள் சொன்னா நீங்க சொன்னது நம்பி வந்துமே. ஆனா வயசு இப்ப 80 ஆகி போச்சு, 5 வருஷம் நான் சொல்றேன் அப்படின்னு. 5 வருஷம் ஆகி போச்சுங்க, ஒன்றும் காணும். அப்படி 85 ஆயிருக்கும், 90 ஆயிருக்கும். ஒரு கூடாரத்துல புலம்பலும் அழுகு சத்தம் தான். அது வெளியே காமிச்சு, வெளியே பெரிய மனுஷன் சுத்தி கொண்டு இருக்காரு அவரு ஜம்முன்னு. அல்லேலூயா.
ஆனா என்ன பண்ணாருன்னா அவரு ஒரு நாள் சொல்றாரு, ஆபிரகாமே வெளியே வா, கூடாரத்தை விட்டு வெளியே வா, வானத்தை பாருன்றாரு. வானத்து என்ன இருக்கும்? நட்சத்திரங்கள் இருக்கு. இது போல ஒரு சந்ததி நான் பெருக செய்வேன். அல்லேலூயா. கடற்கரை மண்ணு கையில் எடுக்க சொல்றாரு. இந்த மண் என்ன கூடுமா? முடியாது ஆண்டவரே. இது போல ஒரு சந்ததி ராஜாக்கள் தோன்றுவார்கள், பிரபுக்கள் ஆளுவார்கள் என்று. இந்த பூமியை சந்ததி நிரம்பியிருக்கும் என்றாரு. அவர் கேட்டதோ ஒரு குழந்தை, இவரு சொல்றது ஆஹா ஓஹோ ஓஹோ சொல்றாரு. நம்ம ஆண்டு அப்போது நான் சொல்லும் போது நம்பத்தக்க சூழ்நிலையே இருக்காது. நம்பலாம் பார்த்தா நம்புற மாதிரி இல்லை. ஒரு குழந்தை கொடுக்க சொன்னாரு, குசுறு போலாமே. எதுக்கு ஆபிரகாம் அவளுக்கு பொறுமையை கொடுக்குறாருன்னா நமக்காக தான். இன்னைக்கு நமக்கும் அநேக கனவு ஜெபிக்கிறோம், பாஸ்டிங் போடுறோம், ஆண்டவர்கிட்ட மன்றாடுறோம், அழுகுறோம், புலம்புறோம். எப்படி இப்படியெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றோம்? ஆண்டவரே கொடுங்கப்பா கொடுமா கேட்கிறோம். ஆனா ஜபத்துக்கு பதில் வராத போது நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து போறோம். ஐயோ கொடுக்கலையே, என் ஜபத்துக்கு பதில் வரலையே, எல்லாம் நல்லா இருக்காங்களே, என்னால கம்ஃபர்டபுளா இருக்க முடியலையே, பிளெஸிங்கா என்னால் வாழ முடியலையே, ஆண்டு எனக்கு கொடுக்க மாட்டாரா, ஆண்டு ஜபத்தை கேட்க மாட்டாரா? பிதா சொல்ற ஆமாமா நீ குற்றவாளி, நீ பாவி, நீ பாவம் செஞ்சிருக்க, நாய பிரமாதத்தை கொண்டு வரான். நீ செஞ்சு பார்த்தியா, அதனாலதான் உனக்கு பதில் வரல. நீ இப்படிப்பட்ட ஆள், நீ தெரியாத அவனுக்கு, நீ கேட்ட ஆண்டு கொடுத்துருவாரா? கர்த்தரை மறந்துட்டாரு உன்ன, அதனாலதான் வீட்டு சாபம், வியாதி, வறுமை அப்படி சொல்லி பிதாசு தான் பண்றான். அவங்களோட மைனஸ் யூஸ் பண்ணிக்கிறான் அவன். அதை வகை தேடி ஜெபம் விருங்கலாம் என்று சுற்றி திரிகிறானா. அது ஆன சொன்னாரு, நான் ஜெபத்தை கேட்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்கிறது, தேவன் ஒரு உண்டு என்றும் தம்மை தேடுவதற்கால் பலன் இருக்கிறது என்பதாக நம்ப வேண்டும். நம்ம ஹல்லேலூயா. அப்ப சபை கிளம்போது ஆண்டு என்னோட பேசுறாரு. இந்த வார்த்தை நேரம் கலந்து வந்துட்டு இருக்கு. அது ஆமென் பெற்றுக் கொள்ளணும். ஹல்லேலூயா. 18 படிக்கிறேன். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அது நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்புற மாதிரி இருக்காது. எதுவுமே வேலை ஸ்தலத்துல, படிப்புல நம்ம எல்லாமே நம்ம நல்லதுக்கு நினைக்கிறோம். நல்லா வேலை செய்யணும், திறமையை சம்பாதிக்கணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும், குடும்பம் உயரணும், நல்லா ஜெபிக்கணும், ஊழியம் வளரணும், சபைக்கு அநேகர் வரணும், எல்லாமே நம்ம ஆசை இருக்கு, ஜெபிக்கிறோம். இந்த பூமியில பார்த்தீங்கன்னா நம்புற மாதிரியே இல்லை எந்த சூழ்நிலையும். இப்போ வேலையா இருக்காங்க, நம்ம அவங்ககிட்ட போயிட்டு இப்ப நீ சுகமா இருக்கப்பா, நீ ஏசுப்பா குணமாக்கு வரலாம், அவனோ என்னப்பா நம்புற மாதிரியே டாக்டர் சொல்லிட்டா ரிப்போர்ட்டு, எனக்கு பொண்ணாத வியாதி இருக்கான், இது 1000 வரைக்கும் மாத்திரை போடணுமா, இது குணமே ஆகாதான் ரிப்போர்ட் சொல்லுது. நான் டாக்டர் சொன்ன நான் நம்பவும் படிச்சிருக்காரு அவரு, MBBS படிச்சிருக்காரு அவரு. நீ என்னப்பா பைபிள் சொல்ற, நீ குணமானிகள் சொல்றியப்பா, நம்புற மாதிரி இல்லையப்பா இது. ஏன்னா அவனுக்கு புரியல. நம்ம என்ன சொல்றோம்? அதே நமக்கு பலவீனங்கள் வருது, சோர்வுகள் வருது, கஷ்டங்கள் வருது, போராட்டம் வருது. நம்ம என்ன சொல்றோம்? இல்ல இல்ல, என் அழைத்தவர் உண்மையுள்ளவர், வானம் பூமி விழுந்து போனாலும் அவர் வார்த்தை விழுந்து போவதில்லை, அவர் அழைத்த அழைப்போ கிருபை வருமோ ஒவ்வொரு மேல் பேசப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நோக்கி இல்லாமல் உங்களை அழைக்கிறவர், உன் தாயின் கருவில் அவர் உருவாக்கல உன்னை. ஹல்லேலூயா. ஆபிரகாம் அழைத்த தேவன் உன்னை மேல அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இருக்கிறதாகவே இருக்கிற தேவன், வாக்கு பண்ணினவர், உண்மையிலவராக இருக்கிறார். ஆமீன். அதான் என்ன சொல்றார்? நம்பிக்கை விட்டுறக்கூடாது நம்ம. ஆமீன். நம்பிக்கை விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. அவர்தான் என் ஜெபத்துக்கு பதில் வராது, நான் ஜெபிக்க மாட்டேது காரியத்துக்காக அவர் சோர்ந்து போகாதுங்க. அல்லேலூயா. துர்ச்செய்தி வந்தாலும் நீ விசுவாசம் எப்படி இருப்பானா? கர்த்தர் நம்ம திடமாக இருப்பானா? அல்லேலூயா. இந்த உலகமே பொல்லாதவருக்குள்ள கிடக்குது. இந்த உலகமே பொல்லாதவர் கிடக்குதுன்னா போட்டது மாதிரியே இருக்கு. எங்க பார்த்தா தீமைகள் தான், நல்லது எதுவுமே கிடையாது. நல்லதுக்கு ஒரே இடம் அது திருச்சபை தான். அல்லேலூயா. இந்த வசனம் பாதிக்கலாம் வெளிச்சமா இருக்கு, பேதைக்கலாம் ஞானமா இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, நம்ப அநேக ஜாதிகளுக்கு தகப்பா நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தோம், அது நம்பிக்கையோட விசுவாசித்தான்.
இன்னைக்கு உங்க கேரியர் குறித்து, உங்க ஊழியத்தை குறித்து, உங்க படிப்பை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, உன்னுடைய வேலையை குறித்து நீ நம்பு. நீ முதல்ல கர்த்தரை நம்பு. அல்லேலூயா. நம்ம அநேக மனுஷனை நம்புறோம், பணத்தை நம்புறோம், நம்மளுடைய பேக்கப் நம்புறோம். அவன் சொல்லி இதெல்லாம் நம்ப, இதெல்லாம் ஏமாத்திடும். என்ன நம்பான்றாரு. ஹல்லேலூயா. தாவீது சொன்ன கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று. ஹல்லேலூயா. தாவீது பெரிய ராஜா, இஸ்ரவேல் 40 அரசாண்டார் அவர். ஆனாலும் அவர் நம்பிக்கை பார்த்தீங்கன்னா அவர் பலத்தின் மேல் வைக்கல. எனக்கு அநேக போர்ச்சவர்கள் என் இருக்காங்க, நான் எது வேணா பண்ணலாம், நான் வீரர் அப்படியே நினைக்கிறார். அவர் கர்த்தரை சார்ந்து கொண்டார் அவர். ஹல்லேலூயா. அவர் சொல்ல அதான் நான் அசைக்கப்படுவதில்லை என்று. ஆமென். நீங்க நம்ம பலத்தை நம்ம சார்ந்து கூடாது, நம்ம ஞானத்தை சார்ந்து கொள்ள தேவையில்ல. நம்ம எப்பொழுதும் அனைவரும் எல்லாரும் கர்த்தரையே சார்ந்து கொள்ளணும். ஆண்டவர் நீங்க போதுமானவர் அப்பா, நீங்க தேவைக்கு அதிகமானவர் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க பொய் சொல்ல மனிதர் அப்பா, எதற்காக அழைத்தீங்களோ, எதற்காக அழைத்தீங்களோ அந்த அழைப்பு நீங்க நிச்சயம் நிறைவேற்றுவீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க நம்புற சூழ்நிலை இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொன்னார் உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் மிக பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. 19 அவன் விசுவாசத்தினாலே பலவீனனாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குரிய 100 வயதுகளாக இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராவோட கர்ப்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான என்னதுன்னா யோசிக்கவே இல்லை. வயசு 100 வயசு ஆகி போச்சு. 100 வயசுக்கு எப்படி இருக்கும்? கிழமை தோல் பல தொங்கு தோலெல்லாம் சுருக்கம் வந்துடும், முக தோற்றெல்லாம் மாறிடும். அப்படிதான் இருக்கான். ஸ்திரீகள் வழிபாடு நின்று போச்சான், கர்ப்பம் செத்தே போச்சு. ஸ்டேட்மெண்ட் சொல்லுது வசனம், செத்தே போச்சு. செத்து போய் உயிர் பெறாது. கரெக்டுங்களா? அப்போ எப்படி சூழ்நிலை பாருங்க. ஸ்திரீகள் வழிபாடு நின்று போச்சு, ஆபிரகாம் தோல் சுருங்கி போச்சு, பலன் இல்லை, தெம்பு இல்லை உடம்புல. அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்க முடியுமா? முடியாது. அந்த டைம்ல கர்த்தர் வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் ஈசாக்குக்கு ஆபிரகாம் ஈசாக்கை கொடுத்த நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப 25 காலம், 25ல இருந்து 25 வருஷம், 100 வயசு. அப்போ அதற்கு ஆண்டவர் பொறுமை ஆபிரகாம் எப்படியெல்லாம் பொறுமையை கற்றுக் கொடுக்கணுமோ அதெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்தாரு. நீடிய பொறுமையா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும், விசுவாசத்தை அவர் என்ன பண்ண நாளுக்கு தான் அவளை பழக வச்சார் அவரை. ஹல்லேலூயா. அப்ப நீங்க அப்ப எனக்கும் அவள் டிலே ஆகுமான்னு அப்படி நினைக்காதீங்க. நீ விசுவாசித்தால் இன்றைய தேவனுடைய மகிமை காண்பாய். ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்கு எல்லாமே கூட சொல்லி இருக்கிறாரு. ஆமென். பாருங்க என்னது இருந்தானா யோசிக்கவே இல்லை. அப்ப நம்மளுக்கு யோசிக்கிறேன், இன்னைக்கு சபையில் ஆட்களே வரலையே, சபை கட்டு 5 வருஷம் ஆச்சு, நான் இப்படி பிளான் போட்டேனே, என் பிளான் ஒன்றுக்கு நடக்கலையே, என் திட்டம் ஒன்றும் நிறைவேறலையே, அப்படி அழைக்கப்படலையா, கர்த்தர் அழைக்கலையா, அப்படி நமக்கு அன்னைக்கு என்ன கேள்வி மனசு பேசும் உங்ககிட்ட. இந்த மைண்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி நடந்தது, நடக்க போறது, நடந்து கொண்டு எல்லாரும் பயங்கரமா ஸ்பீடா போது யோசிக்குது. அவன் மனசு எப்படி எண்ணுகிறானோ அவன் அப்படியே இருக்கிறானா. அதாவது அவனு சொன்னார், முதலாவது நீ எண்ணத்தை மாத்தன்றாரு. ஆபிரகாம் அதான் செஞ்சாரு. குழந்தை அப்படியே யோசிக்காத, எண்ணத்தை மாத்து, வாயை மாத்து. ஹல்லேலூயா. கிறிஸ்துவ ஜனங்க முதலாவது செய்ய காரணம் என்ன தெரியுமா? முதலாவது எண்ணங்களை மாற்றணும். ஹல்லேலூயா. தேவனுக்கு எண்ணங்கள் ஏற்ற எண்ணங்களா அவங்க எண்ணங்கள் தோணணும். அவரோட வார்த்தைகள் வார்த்தையா மாறணும், அவர் ஆசையா மாறணும். ஹல்லேலூயா. புரியுதுங்க சொல்றது? அதுக்காக ஆபிரகாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? 25 இயர்ஸ் பழக்கப்படுத்தினாரு. ஏன்னா அவங்க சபை கிடையாது, டீச் பண்ண போதைக்கு ஆள் கிடையாது, பைபிள் கிடையாது. ஆண்டவரா எப்பயாவது விருப்பப்பட்டா பேசுவாரு, அவ்வளவுதான். அந்த வார்த்தையை பிடிச்சிதான் என்ன பண்ண காத்து இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம திருச்சபை இருக்கு, எல்லாருக்கும் பைபிள் இருக்கு, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போதகர் இருக்கிறாரு வார்த்தையை கொடுக்கறதுக்கு. இவனே நமக்கு விசுவாசம் வரல. ஏன்? நம்ம சூழ்நிலை பெருசா தெரியுது, நமக்கு சூழ்நிலை மழை போல தெரியுது. ஆனா சொன்னாரு, நீ இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுதிரத்தில் தள்ளிட்டு போயின்னு சொன்னா அது சொன்னபடி ஆகும் என்றாரு. ஹல்லேலூயா. உன் பிரச்சனை பெருசா இருக்கட்டும், உன் பிரச்சனை பார்க்காத, எல்லாவற்றையும் காட்டி எல்லாவற்றையும் படைத்த சர்வ சேவையின் கர்த்தரை நோக்கி பாரு நீ. ஹல்லேலூயா. அது மழை பனி போல உருகி போயிடும் முன்னாடி. ஆமென். அப்போ நீங்க என்ன பண்றீங்க? உன் பிரச்சனை யோசிக்காதீங்க என்றார் ஆண்டவர். உன் குடும்பத்தில் என்ன பிரச்சனை? பணம் வேணுமா? ஐயோ எப்படி நடக்கும்?
குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமே, என் பிள்ளை நல்லா படிக்கணுமே, என் கணவர் ரசிக்கப்படணுமே, மனசு என்னென்ன கவலை இருக்கோ எல்லாரும் ஆண்டவர் பார்க்கிறாரு. அதை வந்து யோசிக்காத, கர்த்தர் பாரத்தை வச்சுடு. ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் கல்லல்ல மண்ணல்ல, அவர் உயிருள்ள தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரே வானத்தை பூமிக்கு ஆண்டவரா இருக்கிறாரு. அதை அவர் மேலும் பாரத்தை வச்சுட்டு அவரே நம்பிடு, விசுவாசமா ஜெபி. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபி. ஹாஸ்பிட்டல் போறீங்க, என்ன பண்ண டாக்டர் என்ன பண்றாரு, மாத்திரை கொடுக்க தோசை கொடுப்பாரு. அது சரியில்லை என்ன பண்ணுவாரு, டோஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாரு. கரெக்டா? மாத்திரைய பவர் இன்க்ரீஸ் பண்ணுவாரு. அது போல இன்னும் அதிகமா ஜெபி, இன்னும் அதிகமா தேடு, இன்னும் அதிகமாக சமூக காத்திரு. ஹல்லேலூயா. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. உன் கண் கர்த்தர் அதிசயம் காண செய்வார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கண்களை சாரால் கண் கர்த்தர் அதிசயம் காண செஞ்சார், பிள்ளையை கொடுத்து. ஹல்லேலூயா. அதே போல கண்கள் உன் கண்களையும் அதிசயம் காண செய்வார். ஆமென். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், நம்ம நினைக்கிறோம் என்னங்க இது ஏதோ வெள்ளைத்தாளில சின்ன சின்ன கருப்பு எழுத்தா இருக்கு, இது எப்படி நம்ப முடியும்? பணமும் பேப்பர் தான், அதை நம்ம நம்புறோம்ல, சொல்லுங்க. ஏன் நம்பிக்கை? இந்த பணத்தை நான் கொடுத்த கடையில கொடுத்தனா எனக்கு இன்னால விரும்ப எல்லாத்தையும் வாங்க முடியும், எனக்கு தேவையான சந்திக்கு இந்த பணம், நான் அதை நம்புறேன். ஏன்னா அதை கவர்னர் சைன் போட்டிருக்காரு, அதுல நான் ப்ராமிஸ் பண்றேன் இந்த நோட்டு இது செல்லுபடி ஆகும் என்று. அந்த நம்பிக்கை என்ன பண்றோம், எங்க வேணா போறோம், எது வேணா வாங்குறோம் நம்ம. ஹல்லேலூயா. அது சொன்னாரு, ஆஃப்டர் ஆல் ஒரு காகித பேப்பரை ஒரு கவர்னர் சைன் பண்ணிருக்காரு, அதுல முத்திரை போட்டு, அதை நம்புறியே, இது தேவனுடைய வார்த்தை. இது ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்ட வார்த்தை இது. ஹல்லேலூயா. கண்டிப்பா இந்த வார்த்தையை நம்பணும். என்ன சொல்ற, என் வார்த்தையில் ஆவியும் ஜீவனும் வல்ல சக்தி இருக்கு. அந்த வார்த்தைக்கு இல்லாத இருக்கிற வல்லமை வார்த்தைக்கு இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. சுகவேதமா சொல், ஆண்டவரே சுகமே வாயில கூப்பிடு, ஞானத்தை வாயில கூப்பிடு, முக்கிய சத்தமிட்டு அலை, பல வாயில கூப்பிடு, சுகமே வாயில கூப்பிடு, சமாதானமே வாயில கூப்பிடு. ஹல்லேலூயா. நீங்க என்னங்க இல்ல வாழ் கூப்பிட சொல்றீங்க, பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படி நினைக்காதீங்க. நம்ம இல்லாதவன் இருக்கு அழைக்க அவர் சொல்றாரு, அப்ப அவர் சொல்ல நான் கேட்டாக்கணும். உலகத்து பைத்தியமா இருக்கலாம், ரசிக்கப்பட நமக்கும் அது தேவ பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. 21 தேவன் வாக்குத்தத்தம் பணிகளை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று மூளை நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசித்து வல்லவனானாம். ஹல்லேலூயா. சொன்னா தேவனை மகிமைப்படுத்தினா, தேவனை தொழுது கொண்டானாம், வர்ஷிப் பண்றான் தேவனா. போற கடலாம் பலிபீடத்தை கட்டி கத்திரி பலியிடுறோம். இப்ப நம்ம பலியிடுறது கிடையாது, நம்ம என்ன பண்றோம், உதவிகளின் காலைய சோத்திர ஏறெடுக்க சமூகத்தை வரும்போதெல்லாம். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தினான். அப்ப நம்ம என்ன சபைக்கு வந்தா தேவனை மகிமைப்படுத்தணும். நம்ம இங்க உட்காந்து நம்ம குடும்பத்தை நினைச்சுக்கிட்டு புலம்பிக்கின்னு அழுதுக்கு ஒன்றும் நடக்காது. உங்களுக்கு வார்த்தையை கவனிக்கணும். மகனே வசனத்தையும் செவிய சாய், என் வார்த்தையை கவனி சொல்றாரு. நீங்க கவனிக்காம அப்படியே வெளியே போயிட்டு ரவுண்ட் வந்தோம்னா எப்படி வார்த்தை உள்ள போகும்? வீட்டுக்கு பாசிட்டிவ் அதே பிரச்சனை, ஐயோ ஆண்டு எனக்கு ஜபத்துக்கு பதில் கொடுக்கலையே, ஆனா ஒன்றும் செய்யலையே, என் குடும்பம் நல்லா ஆகலையான்னு. இங்க வார்த்தை கத்துக்கோ, வீட்டுல பேசு. ஹல்லேலூயா. வெற்றியை காண்பானே, கிறிஸ்துவுக்கு வாழ எப்போதும் எல்லா இடத்திலும் உன்னை வெற்றி சிறக்கப்பட்ட தேவன் இவர். கிறிஸ்துவ தோல்வி என்பது கிடையாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, தோல்வி என்பது எனக்கு கிடையாது. கிறிஸ்துவுக்கு வாழும் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் என்னை வெற்றி சிறக்கப்பட்ட தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆகையால் அது அவர் நீதியாக எண்ணப்பட்டது. என்ன பண்ணாவ, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை பார்க்காம, வயசை பார்க்கல, தன் சரீரத்தை பார்க்கல, சூழ்நிலையை பார்க்கல, தேவனை மகிமைப்படுத்தினானா அது அவன் நீதியாக எண்ணப்பட்டது. கணக்கில் எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. கணக்கில் ஆண்டவரே எழுதிட்டாரா இது நீதியாக எண்ணப்பட்டதுன்னு. அப்ப நியாய பிரமாணம் நீ நமக்கு ஆண்டவரே நான் 40 உபவாசம் பண்ண ஆண்டவரே, பாருங்க முட்டி போட்டு காலெல்லாம் பழுத்து போயிருக்கு பாருங்க ஆண்டவரே. நீங்க சொன்ன மாதிரியே ட்ரெஸ் மாத்திட்டேன், நகையை கைட்டிட்டேன், ஏன் கொடுக்க மாட்டீங்க எனக்கு? நீங்க அவனு கொடுத்தீங்களே,
இவ்வளோதான் நம்ம போல வச்சுக்கோ. நீ கிருபாசனத்துக்கு போல, நீ நியாயப்பிரமாணத்துக்கு போயிருக்க, அவருக்கா இப்போ பேப்பரை கொடு, எல்லாமே இன்னும் மைனஸ் இருக்காமான்னுவாரு. எல்லாமே மைனஸ், ஒண்ணுமே கரெக்ட் இல்லையே. நியாயப்படி பார்த்தவனுக்கு தண்டனை கொடுக்கலாம் உனக்கு. நம்ம நீதி வச்சு எதுவும் போக முடியாது அவர்கிட்ட நம்ம. அல்லேலூயா. அது ஆண்டவர் சொன்னார், என் நாமத்துல வாழ்றாரு. அல்லேலூயா. நீ போகும்போது நீ கிருபாசனத்தில் வாழ்றாரு. உனக்காக வீட்டு இருக்க, ஏற்ற நேரத்தில் உனக்கு சகாயம் செய்யும்படி, உனக்கு இறக்கம் செய்யும்படி கிருபாசனத்தில் இருக்க, அங்க வாழ்றாரு. நீ நியாயஸ்தானத்துக்கு போயிடாத, அவர் நியாயாதிபதி அவர். அல்லேலூயா. அங்க போயிட்டு ஆண்டவரே நான் இது செஞ்சேன் உனக்காக, நான் தனியா எத்தனை முழுங்க ஆண்டவரே, நான் திருப்பி அன்னதானம் பண்ணனே, தானம் பண்ணனேப்பா, ஏழைகளை உதவி செஞ்சேனப்பா, அங்க போய் நிற்காத. அவர் பிராபகாசன் பண்ணாருன்னா எல்லாம் மைனஸ்ல இருக்கு, உனக்கு மார்க் பண்ண முடியாது, ஃபெயில் ஆயிடுவேன் அங்க போனா. உனக்கு பாஸ் பண்ண ஒருத்தர் இருக்காரு, இங்க அங்கவா. அல்லேலூயா. அதுதான் கிருபாசனம். உனக்காக இரவும் பகலும் தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தரா, பிரதான ஆசிரியரா உனக்காக வேண்டுதல் செய்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் உங்க தகப்பன் இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்படி போகும்போது உன் கணக்கு நீதி எழுதப்படும். ஏன்னா அவர் நீதிமன்றம் கொடுத்திருக்கிறாரு. நீ தேவ நீதி. நீ அல்லேலூயா. தேவன் அவர் நீதி இலவசமா கொடுத்திருக்காரு உனக்கு. அதாவது உன் பேரு தேவ நீதி, நீ பாவி கிடையாது. அப்போ சபைக்காரன் சமூகத்தில் வரும்போது உனக்கு என்ன பண்ணும், அது தைரியம் இருக்கணும். நான் பாவி கிடையாது, நான் தேவ நீதி, நான் நீதிமான், நான் பாவத்தை செத்துட்டேன், நான் நீதிக்கு பேச்சிருக்கிறேன் நான். அல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிச்சிடறேன். அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டது என்பது 23. அவனுக்காக மாத்திரம் அல்ல, நமக்காக எழுதப்பட்டு இருக்காதான். சொல்லுங்க, நமக்காக எழுதப்பட்டு இருக்கு. இதெல்லாம் பச்சிட்டு அப்படியே மூடி வச்சு போயிடாது. நீ கட்சியில் வரும்போது எடுத்து பாரு, ஆபிரகாம் நான் செஞ்சதை எடுத்து யோசி, எண்ணிப்பார், யோசனையை மாத்து, யோசனையை மாத்தி, வாயை மாத்தி, உன் வாயில ஜீவனை வச்சிருக்கிறான். வீட்டுல ஜீவனை பேசு. உனக்கு என்ன வேணுமோ அதையே பேசி, பிரச்சனையை பேசி 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 பிரச்சனை பேசாகிறாத. பிரச்சனைக்கு என்ன வேணும், பதில் வேணும், அதை பேசுறாரு. மரண ஜீவன் வாயில இருக்கு, அது பிரியப்படுற கண்ணியை புசிப்பா இருக்கலாம். அல்லேலூயா. ஆகிய அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது போல என்பது அவனுக்கு மாத்திரம் அல்ல, நமக்காக எனக்காக எழுதப்பட்டிருக்கு, எனக்காக எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அதற்காக தான் விசுவாசம் பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு பிறந்து ஆண்டவர் சொல்ற ஈசாக்க பலியிடு என்றாரு. என்ன சொன்னாரு? பலி. ஆண்டவர் மனுஷன் பலி கேட்க மாட்டாரு. ஒரு சோதனை ஆபிரகாம் கொடுக்கிறாரு. ஏன்னா எப்போதும் ஆபிரகாமின் கண்கள் தேவமே இருந்தது. ஆனா குழந்தை பிறந்த அப்புறம் அவன் கண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் அன்பு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகி ஈசாக்கமே அன்பு பெருகிடுச்சு. என்ன 100 வருஷத்துக்கு பிறந்திருக்காங்கல்ல, தவம் பெற்றுக்கிறாங்க. கீழே இப்போ பாத்தீங்கன்னா சில பேர் குழந்தை பிறக்கும் நம்ம ஜனங்களுக்கு. அது குழந்தை எப்படி தாங்குவாங்க, கண்மொழியை போட்டு தாங்குவாங்க, கீழே வரமாட்டாங்க, புத்தி வளர்ப்பாங்க. ஏன் 20 வருஷம் எப்படி பிறந்திருக்குமா, 27 வருஷம் எப்படி பிறந்திருக்குமா, அது குழந்தை ரொம்ப கரிசனையா இருப்பாங்க. அது போல ஆபிரகாமும் ஈசாக்கு ரொம்ப அக்கறையா இருக்கிறாரு. ஆண்டவருடைய அன்பு கொஞ்சம் பிரிஞ்சு போச்சு, அன்பு இப்படி போய் டைவர்ட் போச்சு அன்பு. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆபிரகாம சோதிச்சாராம், உன் மகளை பலியிடுன்னு. அல்லேலூயா. அவனை போய் பலியிட போயிட்டான். டைம் இல்லை, முடிச்சிடுறேன். அவனை என்ன பண்ணான், மலைக்கு கொண்டு போயிட்டு கை காலெல்லாம் கட்டி பலியிட கொண்டு போயிட்டான். ஆனா நியாயப்பிரமாணத்தின் படி என்ன பலியிடுவாங்க தெரியுமா? ஆடை பலியிடுவாங்க, குளுமையாவது பலியிடுவாங்க. ஈசா கேட்கிறான், அப்பா நெருப்பு இருக்கு, கட்டி இருக்கு, கத்தி இருக்கு, எல்லாம் இருக்கு, பக்கத்துல பேருக்கு ஆடு எங்கப்பா? ஆனா எல்லாம் சொல்றாங்க ஈசாக்கு அரௌண்ட் ஒரு 18 வயசு இருக்கான்றாங்க, ஒரு வாலிப பையன் தானா. ஏன் நம்பிக்கைன்னா, நம்ம என்ன சொல்லியிருப்போம், யார பலியிடுற போயா, என் மகன் 100 வயசுல பிறந்துக்கிறேன் நானு, நீ என்ன சாவடிக்க பாக்குறியா, நீ கிளவா போ, தள்ளிட்டு ஓடி போயிருப்பான். நம்ம என்ன சொல்லுவோம், ஓடி போயிடுவோம், அமிச்சுட்டு இருப்போம். அண்ணவரே நான் கொண்டு வந்தேன்ப்பா, அங்கே தள்ளிட்டு ஓட்டான்ப்பா, நான் கிளவ போய் என்ன பண்ண முடியும், என்னால தள்ளிட்டு ஓட்டான்ப்பா, என்ன மன்னிச்சிருக்குப்பா. நம்ம என்ன பண்ண நைஸா கதையை மாத்திருப்போம் ஆண்டவர்கிட்டயே. அந்த அங்க பார்த்து அவர் என்ன பண்ணாரு, அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு, அல்லேலூயா, என்ன போட்ட விதை அந்த மாதிரி உள்ள
ஆபிரகாமுக்கு போட்டவது அந்த மாதிரி இல்ல உன் சந்தி ராஜாக்கள் தோன்றுவார்கள். அல்லேலூயா. உன் சந்தி இவ்வளவாய் பெருகும் சொல்லியிருக்கிறார். கடற்கரை மணல் போல் சந்ததி பெருகும். நம் தேவன் நம் தேவன் உடன்படிக்கும் தேவன் இவர். அப்படியெல்லாம் வார்த்தையை சொல்லி அவருக்குள்ள விசுவாசத்துல ஈசாக்கு வல்லவனா இருப்பான் நினைக்கிறேன். அதனாலதான் கை கால் கட்டி போட்டு கொம்படியா இருக்கிறான். கத்தி சொல்ல கை போடாத பிள்ளையாண்டு மேல. அல்லேலூயா. ஆபிரகாம் சொல்றான் இது எபிரேய புஸ்தகத்துல, ஈசாக்கை கொண்டு போட்டாலும் அந்த சாம்பலை உயிர்ப்பிக்க தேவையான கூடும் என்று. அல்லேலூயா. இப்ப எந்த விசுவாசம் பார்த்தீங்களா? அதுதான் 27 வருஷம் ட்ரைனிங் கொடுக்குது. அதுக்குதான் ஈசாக்கை கொண்டு போட்டாலும் எரிச்சு போட்டாலும் அந்த சாம்பல் உயிரோடு இருப்ப வல்லவரா இருக்கிறார் என்று. ஆமென். இன்னைக்கு நம்ம சூழல் எது இருந்தாலும் சரி, சூழல் உங்க கண்ணை பதிக்காதீங்க, அனைத்து கண்ணை பதிங்க. அல்லேலூயா. அவர் கடன் பிடித்தவர் உங்க கடைசி நாட்கள் வழிநடத்தி கொண்டு சொல்வார். தேங்க்யூ ஆண்டவரே. தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்களோட பேசுகிற உங்கள் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கு கிருபை போல் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆபிரகாம் போல நாங்கள் விசுவாசமா இருக்க ஆண்டவரே, என் சந்ததியும் சபையும் என் ஜனங்களும் பெருக விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே. சப்பா அப்பா, யாராவது மனசுல என்னென்ன வாஞ்சிகள் வந்திருக்காங்களோ அந்த ஆசையெல்லாம் நிறைவேறட்டுங்க கர்த்தாவே. அவர் மனதில் விருப்பத்தின்படி தந்துருளி உன் ஆலோசனைகளால் அவர் நிறைவேற்றுவார். உன் கண்மேல் அவர் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவார் என சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே உன் ஜனங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. இப்போது இருக்கிற பார்க்கிலும் இன்னும் 1000 மடங்கு பெருகும்படி உன் பிதாக்கள் தேவதா கர்த்தர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் சொன்னீர் ஆண்டவரே. சொன்னபடியே உன் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. விசுவாசத்தை வல்லவர்களாகட்டும் ஐயா, பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். இப்போது கூட தேவனுடைய தாசன் நிவேஷ் கனியை நம்ம அன்புடன் கரங்கள் தட்டி வரவழைப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். விசேஷமாக கூட இயேசு அனைவரையும் நேசிக்கிறார். ஊழியத்தினுடைய அன்பு போதவரை வீட்டு ஐயாவாகவும் மாஸ்டர் வீட்டு அம்மாவாகவும் குடும்பங்கள் யாவரும் இயேசு நாமத்தில் தேங்க்யூ பிரதர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். எதற்காக நம்ம ஜெபிக்க போறோம் அப்படின்னா, நிறைய நமக்கு கஷ்டம் இருக்கு. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, பிள்ளைங்க வாழ்க்கையில் பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் அந்த பிரச்சனைகள் மத்தியிலையும் இந்த சபையில் வந்து நம்ம கூடி ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை இயேசு கடவுள் என்ன பண்ணுறாரு கேட்குறாரு. கேட்டு நமக்கு இயேசப்பா வருகிறார். அதனால இந்த நாளில் எடுத்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னா, மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். யாருக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, நம்ம இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கும். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற ஜனங்கள் கிட்டத்தட்ட 2025 கணக்கீடுபடி 52 லட்சம் ஜனங்கள் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறாங்க. 52 லட்சம் ஜனம். ஆனால் இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, அதுல நிறைய பேர் குடிக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. அதே போல பலவிதமான காரியங்கள், பாவ வாழ்க்கை, வாலிப பசங்க பாருங்க, வயசு பசங்க பைக்கு சுத்தறது, அப்படி குடிச்சுட்டு அங்க இருக்க வீட்டுல அப்புறம் வீட்டுக்கு அப்பா அம்மா அப்படின்றது. ஸோ இப்படிப்பட்ட பலவிதமான பாவ பழக்கத்துல ஜனங்கள் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். நாம எப்படி இயேசு சாமி ஏற்றுக்கொண்டோமோ, இயேசு சாமி தான் உங்களை தேடி வந்தாரு, நம்மை தேடி வந்தாரு. அப்ப அந்த கடவுளுக்கு இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். இவங்க இயேசு சாமி அறிந்து கொள்ளணும். நீங்க யாராவது இயேசு சாமி தேடி போறீங்களா? இல்லை, இயேசு சாமி தான் உங்களை தேடி வந்தார். அப்படி தேடி வந்து இயேசு சாமி என்ன பண்ணாரு? சுகம் கொடுத்தாரு, விடுதலை கொடுத்தாரு, அற்புதம் செய்தாரு. இயேசுப்பா மகிழ்ச்சியோடு வச்சிருக்கிறார். அதனால இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், இவர்கள் விடுவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ண போறோம்? ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இந்த ஜனங்கள் பாருங்க, நிறைய கல்யாணங்கள், ஒவ்வொரு குடும்பங்களில் பலவிதமான பிரச்சனை, போராட்டங்கள், பலவிதமான அசுத்த காரியங்கள் நடக்கும். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சண்டைகள் இல்லை, எவ்வளோ ரொம்ப இது மாதிரி நிறைய சமாதானம்,
இல்லாமல் போயிடுச்சு. சண்டை, ஒரே சண்டை சச்சரவு இதுதான் நடக்குது. குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இல்லாதபடி அப்படி ஜனங்கள் இருக்கிறாங்க. வீட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது. இப்படிப்பட்ட ஜனங்கள், இப்படிப்பட்ட குடும்பங்கள் அதை ஆண்டவர் அறிந்து கொள்ளணும், அந்த குடும்பங்களில் சமாதானம் வரணும்னு சொல்லி அவங்க அந்த வேதத்துல யோபு என்கிற ஒரு மனுஷன் இருக்கான். அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில அவனுக்கு எந்த குறைவுமே இல்லை, எந்த குறைவும் இல்லை, நல்ல ராஜா மாதிரி இருக்கான். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு காரு, வீடு, வசதி, பங்களா எல்லாம் இருக்கு. ஆனா அந்த நாட்களில் பார்க்கும் பொழுது அவனுக்கு கிட்டத்தட்ட மாடு, அதே போல நிறைய கழுதைகள், அதுதான் அவனுக்கு சொல்லாரு. நிறைய பணிவிடைக்காரன், நிறைய வேலைக்காரன். இப்படிப்பட்ட இந்த யோபுவோட வாழ்க்கையில ஒரே நாள்ல அவனுக்கு கிட்டத்தட்ட 10 குழந்தைங்க. அந்த 10 குழந்தையும் ஒரே நாள்ல